Welcome to EMR Physics. I am Raju. NCERT 12th Physics Chapter 1 Electric Charges and Fields book back problems one by one solve பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோல problem 1.14 எப்படி சால்வ் பண்றது அப்படினு பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னன்னா, consider a uniform electric field E vector is equal to 3 into 10 to the power 3 I cap Newton per coulomb. What is the flux of this field through a square of 10 cm on a side whose plane is parallel to YZ plane? Subdivision B. What is the flux through the same square if the normal to its plane makes a 60-degree angle with the x-axis? This is a given problem. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக சில பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்குவோம். இந்த பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ஈஸி. பாயிண்ட் நம்பர் 1, ஏரியா வெக்டர். ஃபிசிக்ஸில் சில இடங்களில் ஏரியாவை வெக்டராக நம்ம ட்ரீட் பண்ணுவோம். வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னாலே நமக்கு என்னன்னு தெரியும். வெக்டர் குவான்டிட்டிஸ் ஆர் ஹேவிங் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அப்போ ஏரியா வெக்டர் அப்படின்னா அதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏரியாவுக்கு ஒரு நார்மலோ இல்லை ஒரு பர்பண்டிகுலர் லைனோ நம்ம வரைஞ்சோம்னா தட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ஏரியா வெக்டர். ஸோ அதாவது ஒரு ஏரியாவினுடைய டைரக்ஷன் வேணும், ஏரியா வெக்டர்னுடைய டைரக்ஷன் வேணும் அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு ஒரு நார்மலோ இல்லை ஒரு பர்பண்டிகுலர் லைனோ நம்ம வரையணும். நார்மல்னாலும் பர்பண்டிகுலர் லைன்னாலும் ஒன்று தான். ஸோ வி ஹாவ் டு ட்ரா எ பர்பண்டிகுலர் லைன் டு தட் ஏரியா. That is the direction of the area vector. Suppose let us assume that this is a area. இதுக்கு நம்ம ஒரு perpendicular line வரையணும். அந்த perpendicular line எப்படி இருக்கும் அப்படின்னா, so this is the direction of the perpendicular line. இது வந்து perpendicular line. அதாவது a line drawn perpendicular to the plane of the paper is the direction of the area vector. So this is the point number 1. Next, point number 2. We know the two-dimensional coordinate system. இப்போ three-dimensional coordinate system பற்றி பார்ப்போம். Three-dimensional coordinate system. Three-dimensional coordinate systemல நமக்கு 3 axes இருக்கும். So these are the 3 axes X, Y and Z. இந்த 3 ஆக்சிஸுமே ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலர். எக்ஸ் ஆக்சிஸினுடைய டைரக்ஷனை ஐ கேப் அப்படிங்கிற யூனிட் வெக்டரால் நம்ம நோட் பண்ணலாம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸினுடைய டைரக்ஷனை நோட் பண்ணுறதுக்கு ஜே கேப் அப்படிங்கிற யூனிட் வெக்டர் யூஸ் பண்ணுவோம். இசட் ஆக்சிஸை டினோட் பண்ணுறதுக்கு நம்ம கே கேப் அப்படிங்கிற யூனிட் வெக்டரை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒய்க்கும் இசட்டுக்கும் இடையில் உள்ள இந்த பிளேனை நம்ம ஒய் இசட் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த YZ பிளேனுக்கு பர்பண்டிகுலர் லைன் வந்து x axis. ஸோ x axis is the perpendicular line to the YZ plane. அப்போ இதை ஒரு ஏரியாவாக நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இந்த YZ பிளேனுடைய டைரக்ஷன் இஸ் given by the x axis. அந்த டைரக்ஷனை நம்ம I cap அப்படிங்கிற யூனிட் வெக்டரால் நம்ம டினோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட். இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். I cap dot I cap or J cap dot J cap or K cap dot K cap is equal to 1. இது எல்லாமே டாட் ப்ராடக்ட். ஸோ I dot I is equal to J dot J is equal to K dot K is equal to 1. நம்ம டாட் ப்ராடக்ட் எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, that is the next point. A vector dot B vector is equal to AB cos theta. இங்கே தீட்டாங்கிறது ஆங்கிள் between A and B vectors. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ஈஸி. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, E வெக்டர் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் E is equal to 3 into 10 to the power 3 I cap Newton per coulomb. இங்கே I cap அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டுனுடைய டைரக்ஷன் இஸ்
along x axis அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்கொயர்னுடைய சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மால் லெட்டர் a is equal to 10 சென்டிமீட்டர். ஸோ அந்த ஸ்கொயர்னுடைய ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் is equal to a into a, that is equal to 10 centimeter into 10 centimeter, which is equal to 100 centimeter square. இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயரை நம்ம மீட்டர் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணணும், பிகாஸ் மீட்டர் இஸ் a SI யூனிட். therefore this is equal to 100. 1 centimeter is equal to 10 to the power minus 2 meter. 1 centimeter is equal to 10 to the power minus 2 meter. 1 centimeter square is equal to 10 to the power minus 4 meter square. therefore this is equal to 100 into 10 to the power minus 4 meter square. so this is the magnitude of area. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, phi is equal to E vector dot A vector. so this is a formula to find the electric flux. இங்கே E vector அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, A vector அப்படிங்கிறது ஏரியா வெக்டர். ஸோ E vector is the electric field vector. A vector is equal to area vector. phiங்கிறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். நமக்கு E vector கொடுத்துருக்காங்க. we found the magnitude of area vector. ஏரியா வெக்டர்னுடைய டைரக்ஷன் தெரிஞ்சால் தான் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ we have to find the direction of A vector. ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கொயர் இஸ் parallel to YZ plane அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதை வந்து கோஆர்டினேட் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கும். this is x axis, this is y axis, this is z axis. ஒரு ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயர் வழியாக எவ்வளவு ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்கொயர்னுடைய சைடு கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் இருந்து இதனுடைய ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதனுடைய டைரக்ஷன் நமக்கு வேணும். இந்த ஸ்கொயர் எதுக்கு பேரலாக இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் கிவன் தட் திஸ் ஸ்கொயர் இஸ் பேரலல் டு YZ பிளேன். இது வந்து YZ பிளேன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். திஸ் இஸ் YZ பிளேன். இந்த YZ பிளேனுக்கு பேரலாக இந்த ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது வழியாக பாஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சின்ஸ் திஸ் இஸ் பேரலல் டு YZ பிளேன், இந்த YZ பிளேனுக்கு பர்பண்டிகுலர் லைன் எதுனா எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸினுடைய டைரக்ஷனை நம்ம எப்படி குறிப்போம் அப்படின்னா I cap அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். therefore I cap is the direction of this area. so A vector is equal to, now we can write 100 into 10 to the power minus 4. இது மேக்னிடியூட், இதனுடைய டைரக்ஷன் I cap மீட்டர் ஸ்கொயர், இது யூனிட். ஸோ இந்த ஏரியா வெக்டரை எப்படி எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது மேக்னிடியூட் ஆஸ் இட் இஸ் நம்ம A ஸ்கொயரை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இந்த ஏரியாவுக்கு பர்பண்டிகுலர் லைன் எது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸ். ஏன் எக்ஸ் ஆக்சிஸ் பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த ஸ்கொயர் YZ பிளேனுக்கு பேரலாக இருக்குது. YZ பிளேனுக்கு பர்பண்டிகுலர் லைன் எதுனா எக்ஸ் ஆக்சிஸ். therefore I cap is the direction of the area vector. now we can use this formula. Pi is equal to, what is E vector? E vector is 3 into 10 to the power 3 I cap dot A vector. A vector is 100 into 10 to the power minus 4 I cap. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி I dot I is equal to 1 அப்படிங்கிறதுனால இந்த நியூமெரிக்கலை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் போதும். 3 into 100 is 300. இங்கே 10 to the power 3 இருக்குது, இங்கே 10 to the power minus 4 இருக்குது. therefore we will get 10 to the power minus 1. so this is the electric flux. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, phi is equal to
நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே 10⁻⁻1 இருக்கிறதுனால ஒரு டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட்டாக வைக்கிறோம். தட் இஸ் 30. What is the unit of electric flux? Unit of electric flux is Newton meter square per coulomb. ஸோ இந்த யூனிட் எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா 5 is equal to E dot A. ஈயோடைய யூனிட் நியூட்டன் பர் கூலும், ஏரியாவினுடைய யூனிட் மீட்டர் ஸ்கொயர். ஸோ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் இஸ் த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த ஃபஸ்ட் சப்டிவிஷன். இப்போ செகண்ட் சப்டிவிஷனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பி ஸ்கொயர்னுடைய சைஸ் எதுவும் மாறல, சேம் ஸ்கொயர் தான். ஸோ இதனுடைய சைடு வந்து எதுவும் மாறல. ஆனால் இந்த ஸ்கொயருக்கு வரைஞ்ச நார்மல், let us assume that this is a normal to this square. So this is the direction of the A vector. It is making an angle 60 degree with the x-axis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So let us assume that this is x-axis. இந்த x-axis ஓட இது 60 degree angle மேக் பண்ணுது. ஸோ இது என்ன டைரக்ஷன்? திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர், ஏரியா வெக்டர். இது என்னது? எக்ஸ்-ஆக்சிஸ். இந்த எக்ஸ்-ஆக்சிஸில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டரோட ஏ வெக்டர் 60 டிகிரி ஆங்கிளை மேக் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் வழியாக எவ்வளவு ஃப்ளக்ஸு பாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த சப்டிவிஷனில் ஒரு அடிஷ்னல் டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. Theta is given. We already know that dot product is defined as A vector dot B vector is equal to AB cos theta. அதனால் ஏற்கனவே எழுதின ஃபார்முலா தான் phi is equal to E dot A. இது எப்படி எழுதலாம்? இதை யூஸ் பண்ணி E A cos theta அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை செகண்ட் சப்டிவிஷனுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஈங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர். ஸோ இ இஸ் ஈக்குவல் டு 3 × 10⁻³ I கேப் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதில் இந்த 3 × 10⁻³ இதுதான் வந்து மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர். இதைத்தான் நம்ம இ அப்படின்னு எழுதியிருக்கோம். Modulus of A vector is equal to 100 × 10⁻⁻4. This is the magnitude of area vector. இதை நம்ம A அப்படின்னு எழுதிக்கலாம். We know the values of A, E and theta. Therefore, by using this formula, we can write phi is equal to 3 × 10⁻³ A is 100 × 10⁻⁻4 cos theta is 60 degree. What is cos 60? Cos 60 is 1/2. Therefore, இதோடைய ஆன்சர் ஆல்ரெடி நமக்கு தெரியும் 30. So cos 60 is 1/2. So 30 2ஆல் டிவைட் பண்ணோம்னா we will get this is equal to 15. So phi is equal to 15 Newton meter square per coulomb. ஸோ யூனிட் நமக்கு தெரியலன்னா நமக்கு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதுலேருந்து டெரைவ் பண்ணி கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த செகண்ட் சப்டிவிஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா புக் பேக் ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.